நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஹெச்எப்பில் ஒரு தலைச்சங்கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல குவாலிட்டியான கிடாரி, வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம். கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த கிடாரியோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். கிடாரி வந்து 9 மாதம் சினியாக இருக்குதுங்க. கிடாரி வந்து 9 மாதம் சினியாக இருக்குது. இந்த கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும் போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது, ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. தமிழ்நாடு பூரா, ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படி அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நெத்தி சுழி ஆகட்டும், முது சுழியாட்ட கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்புலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து கிடாரியை பார்த்து தண்ணி தீனி எந்த அளவுக்கு குடிக்குது, மடிக்கூச்சம் இருக்குதா, கறவைக்கு ஒதுவுறமானு பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நல்லா வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரிகளாம் வாங்கினீங்கன்னா பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா 4 விழுங்குறதுனால தலைச்சனுக்கே இப்படி இருக்குன்னா என்ன 2003 கிடாரி உடச்சி கொடுத்துச்சுன்னா பின்னாடி நல்ல பலனை நல்ல லாபம் ஈட்டலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்லியிருக்காங்க.